நீங்க போடாதீங்க. நான் என் தொழில். நீங்க சார், நான் என் பேசுவேன். this is not the profession sir. This is not the profession. சார் ஒரு நிமிஷம் நான் சொல்ல கேங்களா? உங்க மேல நாங்க பயங்கர மரியாதை வச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு 30 வருஷம் உங்களுடைய சார் இது வந்து தார்மீக கோபம். ஒரு பெண்ணுக்கும் இருக்கிற நீங்க ஒரு பொய் சொன்னீங்க பாருங்க, உலகமாக பொய். இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி எனக்கு பெண் ரசிகைகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அத கிடையாது. நான் இப்ப எடுத்து காமிச்சேனா அது சும்மா உங்களை வந்து காக்கா பிடிக்கிறதுக்கு யாராவது ஒரு எதையும் நம்ப மாட்டேன்னா என்னங்க அர்த்தம்? மொத்தமும் பாதிக்கப்படுது சார். இந்த கமெண்ட்ஸ் பாருங்க, எத்தனை லேடிஸ் போட்டுருக்காங்க. கமெண்ட்ஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் வக்ர எண்ணங்கள் பிடிச்சவங்கள தான் சார் நீங்க தூண்டி விடுறீங்க. ஒரு குழந்தையும் ஒரு மனசுல யங் ஜெனரேஷனுக்கு மனசுல என்ன பார்க்கணும் எது பார்க்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்குங்க. அந்த குழந்தைங்களுக்கு நீங்க வந்து திரிய தூண்டி விடுற மாதிரி ஒரு விஷயங்களையும் நீங்க வந்து புகுத்துறீங்க சார். ப்ளீஸ், நம்மலாம் வந்து ஓல்டு ஜெனரேஷன், யங் ஜெனரேஷனை தயவு செய்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க இப்ப சொன்னீங்க எனக்கு யூடியூப்ல நிறைய இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. This is not the very good income. This is not the proper income sir. எந்த காலத்துலங்க இருக்கீங்க? பாலியல் கல்வி பள்ளிக்கூடத்துல இருக்கணும்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? பாலியல் கல்வி பள்ளிக்கூடத்துல வரணும்னு சொல்றாங்க. சட்டசபையில பேசுறாங்க. அந்த பிரச்சனைகள் வரத தடுக்கிறதுக்காக கல்வி ஒரு 5 நாள் முன்னாடி நீங்க ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க ஐயா. அதுமாக இருந்ததால் அவளது திரைப்பட வாய்ப்பு பறிபோனது. நீங்க நடிகைகளை தப்பு சொல்லுங்க. இந்த மாதிரி பேசுறவங்க பேசாதீங்க. தப்பாகவே இருந்தாலும் அதை நீங்கள் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் திரையுலகத்தின் பிரதிநிதி. நான் திரையுலகத்தின் பிரதிநிதி இல்ல. இப்ப இல்ல சார். ஆமா, இப்ப இல்ல. நான் என்ன திரையுலகத்தின் பிரதிநிதின்னு சொன்னேனா? என்ன சார், யூ ஆர் தி ரெப்ரசன்டேட்டிவ். நடிகைகளை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. உண்டானே முடிச்ச அவ்வளவு பேர் சூப்பர் படத்திலே நீங்க எல்லா நடிகர் பின்னாடியே போய் அவங்க எங்க போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காம நாங்க போய் எல்லா நடிகை ஒழுங்கா தான் இருக்காங்க. இப்போ தப்பா தான் வார்த்தையை நீங்க பிரயோகிக்கிறீங்க. எல்லா நடிகையும் ஒழுங்கா இருக்குன்னு ஏங்க சொல்றீங்க? நீங்க நான் நல்லா பாருங்க, உங்க வீட்டு பெண்களை பாருங்க, அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அடுத்த பெண்கள் பின்னாடி ஃபாலோ பண்றீங்க. அவங்களுடைய ஒழுக்க நடவடிக்கைகளை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க. உங்க மனநிலை எல்லாம் ஏன் ஒரு நிமிஷம் நீங்க கேக்குறீங்கல பதில் கொடுக்கறீங்க. நான் பத்திரிகையாளன், நல்ல செய்திகளையும் சொல்லுவேன், கெட்ட செய்திகளையும் சொல்லுவேன். அது என் தொழில். புரிஞ்சுங்க? நல்லா புரியுதுங்க, நல்லா புரியுது. நீங்க மறுபடியும் சொல்றேன், நீங்க நான் மறுபடியும் சொல்றேன், எக்ஸாம்பிளா இருக்கீங்க சார். நீங்க வெயில் காலம் வீட்டுல போயிட்டு ஏசி போட்டுக்கிட்டு ரூம்ல படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்துட்டு யோசிங்க. நம்ம இந்த மாதிரி வீடியோ போடுறது கரெக்டான உள் மனசுல யோசிங்க. உங்க மனசாட்சி பலார்னு அறையும். இந்த மாதிரி போடாத, நல்ல விஷயங்களை சொல்லு, நடந்த நல்ல விஷயங்களை சொல்லு. ஒரு ஏழ்மையா இருந்து எவ்வளவு பெரிய லெவல் வந்திருக்கிற ஆட்களை சொல்லுங்க. ஒரு திரையுலகம்ன்றது ஒரு பணம் கொழிக்கிற ஒரு வியாபார உலகம் கிடையாதுங்க. எல்லாம் நஷ்டம். கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் எள்ளு போன வருஷம் தெரியுமா உங்களுக்கு? அதான் நம்ம பேசு, அதுதானே பதில் சொல்றேன். சினிமா ஆரோக்கியமான பெண்கள் வந்து பாரத மாதா பதில் கொடுக்கட்டும். சினிமா அவங்க சொல்றபடி ஆரோக்கியமா இல்லை. சின்ன படங்கள் எல்லாம் அந்த தியேட்டர் வாடகை கொடுக்க முடியாம ஓடிட்டாங்க. போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிருக்கு சின்ன படங்கள்ல. அது மட்டும் இல்ல, பெரிய படங்கள் எடுத்தவங்க. சரி விடுங்க சார், அது ஆதாயில எடுக்கிற டைரக்டர் அதை பொறுத்து. நாங்க சொன்னதுக்கு நடிகைகளை பத்தி ஏன் இப்படி தவறான பதில் விமர்சனங்கள் கொடுத்துட்டு வரப்ப அந்த கொடுக்குறாங்க? விளக்கம் கொடுக்க அவகாசம்